ஒரு பேராகிராஃபா இருக்கலாம், இதுல 4 லைனா இருக்கலாம், இல்ல இது மொத்தமா கூட இருக்கலாம். பாப்போம். ரைட்ல என்ன இருக்கு? ரெக்கனிங் என்னதுடா? கணக்கு தீக்கிறது. ரெக்கனிங் அப்படின்னா என்னது? கணக்கு தீக்கிறது. சரியா? சிஸ்டமிக் வார்த்தைக்கு மீனிங் தெரியாது, சிஸ்டமேட்டிக் கிடையாது. என்னது? சிஸ்டமிக். சிஸ்டமிக்னா சிஸ்டமுக்கு உள்ளேயே, சிஸ்டமுக்கு உள்ளேயே, சொசைட்டிங்கிற சிஸ்டமுக்கு உள்ளேயே, போலீஸுங்கிற சிஸ்டமுக்கு உள்ளேயே, ஜட்ஜுங்கிற சிஸ்டமுக்கு உள்ளேயே, சிஸ்டமுக்கு உள்ளேயே என்ன பண்றாங்க? கணக்கு தீக்கிறான். அதான் எந்த வார்த்தை? சிஸ்டமிக் ரெக்கனிங். சரி, சாதான் குலம் வேர்டிக்ட் என்னதுங்க? ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணணும்? சென்சிடைஸ் பண்ணணும். யார? போலீஸ். எதுக்கு அகைன்ஸ்டா? ஃபோர்ஸ் யூஸ் பண்றதுக்கு அகைன்ஸ்டா கிடையாது. என்னது? எக்ஸசிவ் ஃபோர்ஸ் யூஸ் பண்றதுக்கு அகைன்ஸ்டா போலீஸ என்ன பண்ணணும்? சென்சிடைஸ். மீனிங் தெரியல எனக்கு. சென்சிடைஸ்க்கு கீழே வாசி கண்டுபிடிச்சுக்கிறோம். சரியா? சரி, சென்சிடைஸ் நான் இப்ப அடிக்க என்ன போடலாம்? பனிஷா. ஃபோர்ஸ் எக்ஸசிவ் ஃபோர்ஸ் யூஸ் பண்றதுக்கு அகைன்ஸ்டா போலீஸ பனிஷ் பண்ணணுமா? என்னடா பண்ணணும்? சென்சிடைஸ் அடிச்சுட்டு என்ன போடலாம்? வான் போடலாமா? வான் போடலாமா? எக்ஸசிவ் ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டா போலீஸ என்ன பண்ணணும்? வான் பண்ணணும். சரி, ஜஸ்டிஸ் டெலிவரி பண்ணணும். யாருக்கு? ஹேப்லெஸ்னா யாரு? ஹெல்ப்லெஸ். நல்லா பாருங்க, 1 மணி நேரம் கிளாஸ் போயிடுச்சு, இனிமேல் மைண்ட் டயர்டா இருக்கும். அடுத்த 20 நிமிஷம் தான் முக்கியம். சரியா? அடுத்த 20 நிமிஷம் முக்கியம். பரீட்சையில இப்படிதான் இருக்கும். 2 செக்ஷன் போட்டுட்டு தான் இங்கிலீஷ்க்கு வருவீங்க, இல்ல ஏதோ 2 செக்ஷன் போட்டு தான் 3ஆவது செக்ஷன் போவீங்க. கேப் எடுக்க கூடாது, கேப் எடுக்க முடியாது. நல்லா ட்ரெயின் பண்ணுங்க. பிரெயின் வந்துட்டு ஒரு மசில் தான். ஒரு மசில் அப்படின்னு என்ன அர்த்தம்? பழக பழக அது பழகிக்கிட்டே இருக்கும். உடனே எடுத்த உடனே 100 கிலோ தூக்க முடியாதுங்க. ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனா 100 கிலோ தூக்கலாம்ல. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் புஷ் பண்றவங்க பிரெயின். சரியா? இன்னைக்கு அதுல முக்கியமான ஸ்டெப், எனக்கு 20 நிமிஷம் தெளிவா கவனிக்கணும். கீழே 5 கொஸ்டின் இருக்கு. டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் யாருக்கு? ஹேப்லெஸ்னா ஹெல்ப்லெஸ். உதவி பண்றதுக்கு ஆள் இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்கதான் யாருன்னா ஹேப்லெஸ். இந்த ஹேப்லெஸ் யாரு? விக்டிம்ஸ் யாரு? பாதிக்கப்பட்டவங்க. எதுக்கு பாதிக்கப்பட்டாங்க? போலீஸுடைய கொடுமையினால பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸுக்கு. எப்படிப்பட்ட விக்டிம்ஸுக்கு? ஹெல்ப்லெஸ் விக்டிம்ஸுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கிறது என்ன தேவை? ரெக்வயர்ஸ் சப்ஜெக்ட் டெலிவரி. என்ன தேவை? என்ன தேவைன்னு பாருங்க. காம்பினேஷன் தேவை. ஜஸ்டிஸ் கொடுக்கிற காம்பினேஷன் தேவை. யாருக்கு? ஹேப்லெஸ் விக்டிம்ஸ்க்கு. போலீஸ் புரூட்டாலிட்டி, போலீஸ் கொடுமையினால பாதிக்கப்பட்ட ஹேப்லெஸ் விக்டிம்ஸ்க்கு ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்கு ஒரு காம்பினேஷன் தேவை. என்ன காம்பினேஷன்? எங்கேஜ் ஜுடிஷியரி. ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஜுடிஷியரி. 6 வருஷம் இருக்கு இதுக்கு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. சரியா? ஆக்டிவ்லி எங்கேஜ் ஜுடிஷியரி. அடுத்தது விக்டிம்ஸுக்கு என்ன வேணும்? ஐடியா. அடுத்தது விட்னஸஸ் யாரு? சாட்சி. சாட்சி. விட்னஸ்னா பாக்குறது. சரியா? சோ சாட்சிகளை என்ன பண்ணணும்? ஸ்பீக் அவுட்னா வெளியே பேசணும். வெளியே பேசணும். எதுக்கு அகைன்ஸ்டா? காக்கி அவன் கூட வேலை பார்ப்பான், காக்கி ட்ரெஸ் போட்டு. ஃப்ரெட்டர்னிட்டினா சகோதரர், சகோதரன் அர்த்தம். காக்கி சகோதரர்கள் அப்படின்னு சொல்றது மூலமா என்ன சொல்றாங்க? என் கூட வேலை பார்ப்பாங்களோ ஒருத்தங்க, அவனுக்கு அகைன்ஸ்டா நான் என்ன பண்ணணும்? சாட்சி. இது எப்படி வெளியே வந்துச்சு தெரியுமா?
ஒரு லேடி போலீஸ் சொன்னதுனாலதான் இது அவ்வளவுமே கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த அம்மா வாயத்துடன் சோழி முடிஞ்சிருக்காங்க. அந்த அம்மா அப்படியே விட்னஸா மாறி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிச்சு ஒரு லேடி போலீஸ். அதனாலதான் ஆக்சுவலா இது இவ்வளவு ஸ்ட்ராங் ஆச்சு இந்த கேஸ். சோ என்ன வேணும் எனக்கு? விக்டம்ஸுக்கு கரேஜ் வேணும். அப்புறம் விட்னஸஸ்க்கும் கரேஜ் வேணும். எதுக்கு? வெளியே பேசணும். எதுக்கு? எகென்ஸ்டா காக்கி சகோதரர்களுக்கு எதிராக வெளியே பேச தைரியம் வேணும். அடுத்தது ஒரு உறுதியான ஒரு இன்வெஸ்டிகேஷன், விசாரணை வேணும். டு அசம்பிள், ரெஃப்யூட் பண்றதுன்னா மறுத்து பேசுறது, மறுக்க முடியாத எவிடன்ஸ். பாருங்க, கஷ்டப்பட்டு உதவி செய்ய முடியாம போலீஸ் கொடுமை அனுபவிச்சவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னா எத்தனை விஷயம் தேவைப்படுது? யார் வேணும்? ஃபர்ஸ்ட் ஜுடிஷியரி வேணும். அடுத்தது விக்டிம்ஸ்க்கு தைரியம் வேணும், விட்னஸஸ்க்கு தைரியம் வேணும். அது அவன் ஆளுக்கு அகைன்ஸ்டாவே பேசுறதுக்கு தைரியம் வேணும். அடுத்தது இன்வெஸ்டிகேஷன் வேணும். எதுக்கு? எவிடன்ஸ் எப்படி இருக்கணும்? மறுக்க முடியாததா இருக்கணும். இந்த எல்லா ஃபேக்டரும் பெர்ஃபெக்டா அலைன் ஆயிடுச்சு. எதுக்கு? வெளியே கொண்டு வர்றது. எதை வெளியே கொண்டு வர? ட்ரூத் பிஹைண்ட் த கஸ்டோடியல் கில்லிங் ஆஃப் அன் இன்னசென்ட் ட்ரேடர். இது ரைட். ஹூங்கிறது இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. வேர் டார்ச்சர்ட் அட் த சாதன். ரைட், ஓகே, இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, இதெல்லாம் தெரியும். இதுதான் நியூஸ். இங்க பாருங்க, இதுதான் நியூஸ். ஃபர்ஸ்ட் கதை எப்படி ஆரம்பிக்கும் பாருங்க. ஜெனரல். இது இந்த கேஸுக்கு கிடையாது, ஜெனரலா போலீஸ்னால பாதிக்கப்பட்ட விக்டம்ஸுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்கு இதா எல்லாம் வேணுங்கிறது எல்லா கேஸுக்கும். ஜெனரல்ல பேசிட்டு தான் எங்க போவாங்க? ஸ்பெசிபிக். வேற எக்ஸாம்பிள் எடுக்கும்போது சொல்லுவேன், திருப்பி திருப்பி கேட்பேன். ஃபர்ஸ்ட் ஜெனரல், அதுக்கப்புறம் தான் ஸ்பெசிபிக். ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாங்க? எல்லா ஃபேக்டரும் ஒன்னா வந்துச்சு இந்த கேஸ்லங்க. ஓகே, ரிலையிங் ஆன் த, திருப்பி ரிலையிங் ஆன் த சிபிஐ உடைய சயின்டிபிக் எவிடன்ஸ நம்பி இருக்காங்க. யாரு நம்பி இருக்கான்னு தெரியல, நம்பி இருக்காங்க. எது இருந்தாலும் despite early attempts to destroy, எவிடன்ஸ அழிக்கிறதுக்கு ஏர்லியரா அட்டெம்ப்ட் இருந்த போதிலும் எதை நம்பி இருக்காங்க? சிபிஐ சயின்டிபிக் எவிடன்ஸ் நம்பி இருக்காங்க. யாரு? ட்ரையல் கோர்ட். யாரு நம்பி இருக்காங்கன்னா ட்ரையல் கோர்ட் தான் நம்பி இருக்கு. எவிடன்ஸ் அழிக்க பார்த்தாலும் சிபிஐ சயின்டிபிக் எவிடன்ஸ் நம்பி இருக்கு. ட்ரையல் கோர்ட்டின் மதுரை என்ன பண்ணிருக்கு? கன்விக்டட் என்ன பண்ணுது? குற்றவாளின்னு சொல்லுது. யாரு குற்றவாளின்னு சொல்லுது? All 9 policemen arraigned in the case. arraigned என்னது? குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள்னு சொல்லியிருக்கு. 10 பேர் ஆக்சுவலா. 10வது ஆள் என்ன ஆயிடுச்சு? 10th accused என்ன ஆயிடுச்சு? had died of கோவிட்ல இறந்துட்டார். அப்ப 9 பேருக்கும் அவங்க ட்ரையல் கோர்ட் வந்துட்டு என்ன பண்ணிடுச்சுன்னா, நீங்க குற்றவாளிகள்னு சொல்லி 10வது இருக்க செத்துட்டான். இந்த 9 பேருக்கு குற்றம் சுமத்துறதுக்கு எந்த எவிடன்ஸ் யூஸ் பண்ணாங்க? சிபிஐடைய சயின்டிபிக். எந்த எவிடன்ஸ் அழிக்க பார்த்தாங்க? சயின்டிபிக் எவிடன்ஸ் தான் அழிக்க பாக்குறாங்க. அழிக்க பார்த்தாலும் அந்த எவிடன்ஸ் யூஸ் பண்ணி இது பண்றாங்க. ஓகே, while the awarding, இங்க பாருங்க ஜெரண்ட் ஆர்டிகல் நவுன் அவார்டிங் கரெக்ட். எதை அவார்ட் பண்றாங்க? to the convicts militates against the principle of rehabilitative justice. ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா மறுவாழ்வு, சீர்திருத்தம், நீதி, ஜஸ்டிஸ். இந்தியன் ஜஸ்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்தியன் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இஸ் ரீஹாபிலிட்டேட்டிவ் ஜஸ்டிஸ் சிஸ்டம். அப்படின்னா என்னதுன்னா, யாரையும் கொல்லணும், யார் உயிரை எடுக்கணும்னு நினைக்காது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே என்னது அப்படின்னா, அவனை திருத்தி வாழ வைக்கிற கொள்கைக்கு எதிராதான் இந்த தீர்ப்பு போகுது. இப்ப இவங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்காங்க? மரண தண்டனை கொடுக்காங்க. யாருக்கு? கன்விக்ஸ். இது எதுக்கு? மிலிட்டேட்ஸ் அகைன்ஸ்ட் எதிராக செயல்படுது. எதுக்கு எதிராக செயல்படுது? கொள்கைக்கு எதிராக. எந்த கொள்கை? ரீஹாபிலிட்டேட்டிவ் ஜஸ்டிஸ் தான் கொடுக்கணுங்கிற கொள்கைக்கு எதிராக இந்த ஜட்ஜ்மெண்ட் செயல்படுது. வயல் போட்டிருக்காங்களாங்க.
ஒயில் போட்டிருக்காங்களா? ஒயில், ஒயிலுக்கு பின்னாடி நெகட்டிவ். ஒயில்னா என்ன அர்த்தம்? அதே அதே இப்படி இருந்தா கூட, இப்படி இருக்குது ஒரு, இப்படி இருந்தா கூட அதே நேரத்துல the conviction sends a strong message to those in uniform. யூனிஃபார்ம்ல இருக்கவங்களுக்கு இந்த மெசேஜ், இது இந்த கன்விக்ஷன் என்ன பண்ணுது? ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். இப்படி நீங்க தண்டனை கொடுக்கீங்க, இது யாருக்கு எதிராக எதுக்கு எதிராக செயல்படுது? இதுக்கு எதிராக செயல்படுதுதான், சரிதான். ஆனா அதே நேரத்துல இது ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்குது. யாருக்கு? யூனிஃபார்ம்ல இருக்கு. ஹூங்கிறது யாரு? யூனிஃபார்ம்ல இருக்கும். இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? அசியூம் பண்ணிக்கிறாங்க. இந்நேரத்துக்கு இது தெரிஞ்சுக்கணும். அசியூம், அசியூம் என்னது? எடுத்துக்கிறாங்க. உண்மைன்னு ப்ரூவ் பண்ணாம உண்மைன்னு எடுத்துக்கிறாங்க. என்ன அசியூம் பண்ணிக்கிறாங்க? பவர் இருக்கு. எதுக்கு? வீல்டு ஃபோர்ஸ். ஃபோர்ஸ பயன்படுத்துது. வீல்டுனா யூஸ். ஃபோர்ஸ் யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு? பவர் இருக்குன்னு என்ன பண்ணிக்கிறாங்க? அசியூம் பண்ணிக்கிறாங்க. அகெயின்ஸ்ட் unarmed citizens as if it were a statutory right. சரி, பின்னாடி இருக்க பாயிண்ட். கன்விக்ஷன் ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுக்கு. யாருக்கு? யூனிஃபார்ம்ல. யூனிஃபார்ம்ல இருக்கிறவன் என்ன பண்றான்? அசியூம் பண்றான். என்ன அசியூம் பண்றான்? பவர் இருக்கு. எதுக்கு? யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணலாம்? ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். யாருக்கு எதிரா? நான் சிட்டிசன், ஆயுதம் ஏந்தாத சிட்டிசன்ஸ்க்கு எதிரா பவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனே அசியூம் பண்ணிக்கிறான்ல, அவனுக்கு இது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜா இருக்கு. அது அவன் எப்படி யூஸ் பண்றானா? ஆஸ் இஃப், இமேஜினேஷன். எப்படி யூஸ் பண்றான்? இங்க பாருங்க, இட்டு வேறு போட்டிருக்காங்களா? தெரியும் நினைக்கிறேன். இஃப் கண்டிஷனல்ஸ் படிச்சீங்களாங்க? செகண்ட் கண்டிஷனல், இமேஜினரி கண்டிஷனல். சட்டப்பூர்வ உரிமை மாதிரி நினைச்சுக்கிட்டு அன்ஆர்ம்டு சிட்டிசன்ஸ்க்கு அகைன்ஸ்டா என்ன பண்றாப்ல? ஃபோர்ஸ் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஈஸியா இருந்தது. ஈஸியா இருக்குல்ல? ஜெனரல் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக், அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? எவிடன்ஸ் எப்படி யூஸ் பண்ணாங்க. ஒருத்தர் செத்துட்டான், 9 பேர் கன்விக்ஷன். இங்க இருந்து அனாலிசிஸ் ஆரம்பிச்சு. ரீஹாபிலிட்டேட்டிவ் ஜஸ்டிஸ் தான் நம்மளுக்கு முக்கியனால இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். இதை நீங்க கண்டிப்பா எனக்கு மீனிங் சொல்லணும். பாஸ்ட் ஆஃப்னா கடந்து போயிருக்கும். எந்த வார்த்தைக்கு மீனிங் வேணுமோ இன்னைக்கு கேளுங்க. சென்டென்ஸ் மீனிங் கடந்து போயிருக்கும். போயிட்டா போகலையா? கடந்து போச்சா போகலையா? போயிருக்கலாம். மைட்னா பாசிபிலிட்டி. பெர்ஃபெக்ட் மாடல் நான் சொல்லுவேன். பெர்ஃபெக்ட் மாடல் எடுத்தனா, பெர்ஃபெக்ட் மாடல் என்னது? பெர்ஃபெக்ட் மாடல். மைட் பாஸ் ஆஃப் போல இல்லடா, என்ன போடுங்க? மைட் ஹேவ் பாஸ்ட் ஆஃப் அப்படின்னு என்ன எடுத்தோம்? போயிருந்திருக்கலாம். போறதுக்கான, அதாவது ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். பெர்ஃபெக்ட் மாடல் என்ன எடுத்தோம்னா, ஆக்ஷன் முடிஞ்சிச்சு இல்ல ஆக்ஷன் முடியறதுக்கான டைம் முடிஞ்சிச்சு. பெர்ஃபெக்ட்னா எடுத்தோம்னா முடிஞ்சிட்டுன்னு எடுத்தோங்க. சரியா? பெர்ஃபெக்ட்னா எடுத்தோம் முடிஞ்சிட்டுன்னு எடுத்தோம். சோ ஒன்னு ஆக்ஷன் முடிஞ்சிட்டு இல்ல ஆக்ஷனுக்கான டைம் முடிஞ்சிட்டு. இது பாஸ் ஆயிருந்திருக்கலாம். இப்ப பாஸ் ஆக முடியாது. பட் முன்னாடி என்ன இருந்திருக்கலாம்? பாஸ் ஆயிருந்து, கடந்து போயிருந்திருக்கலாம். என்னவா கடந்து போயிருந்திருக்கலாம்? இன்னொரு டவுட் இருக்கிற, கஸ்டோடியல் டெத்தா இது கடந்து போயிருந்திருக்கலாம். பட்னா எக்ஸப்ட். இது இல்லைனா, இது இல்லைனா, பின்னாடி இருக்கிறது இல்லைனா இன்னொரு கஸ்டோடியல் டெத்தா இது கடந்து போயிருந்திருக்கலாம். ஆனா கடந்து போகல. போகாத காரணம் என்னது? என்ன சொல்றாங்கன்னா, அந்த பின்னாடி ஒண்ணு இருக்கு. இது இல்லைன்னா கண்டிப்பா என்ன ஆயிருக்கும்? இன்னொரு சாதாரணமான கஸ்டோடியல் டெத்தா கடந்து போயிருந்திருக்கும். சரியா? ஆனா எதெல்லாம் இருக்கு இங்க? நிரம்பி கிடக்கு எவிடன்ஸ். என்ன எவிடன்ஸ்?
டார்ச்சருக்கும் மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க. இப்ப இதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பா இது என்ன இருக்கும், கடந்து போயிடும். ஊர் மக்கள், அந்த கம்யூனிட்டி மக்கள், அப்புறம் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி உள்ள வந்துருவாங்க. அவங்கலாம் பயங்கரமா கொஞ்சம் போராடினாங்க. அதனாலதான் இது கொஞ்சம் லென்த்தா போச்சுன்னு வச்சுக்கீங்களா. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனாலதான் இது என்னாச்சு, பெருசாச்சு. இல்லைன்னா இதுவும் என்னது, இங்க பாருங்க, இன்னொரு டவுட்டான ஒரு கஸ்டோடியல் டெத்தா கடந்து போயிருக்கும். கடந்து போனாங்களா போலையா, போல. ரைட். போலீஸ் போலீஸ் இவனை தூக்குறாங்க. இதுல பொய்யான குற்றச்சாட்டு போடுறாங்க. என்னது, ஆஃப் வயலேட்டிங் லாக்டவுன் கண்டிஷன்ஸ். எப்போ, டியூரிங் த பேண்டமிக் லாக்டவுன் கண்டிஷன்ஸ் மீறிட்டான்னு இவரை தூக்கிட்டாங்க. அடுத்தது அவருடைய பையன் வாஸ் டீடைன் ஜெயில புடிச்சிட்டாங்க. லேட்டர் when he confronted them, அவர் வந்துட்டு கன்ஃபரண்ட் என்ன பண்ணுது, படிச்சோம்ல, கன்ஃபரண்ட்னா ஃபேஸ் பண்றாரு அவர். அதாவது அந்த இது வந்து அப்பா இவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் போய் என்ன பண்றாருன்னா ஃபேஸ் பண்றாரு. எதுக்காக, ஃபார் எங்க அப்பா எதுக்கு அடிக்கீங்கன்னு இவர் வந்து கேட்டிருக்காரு. இதான் நடந்திருக்கு. ஓகே, த two men were stripped சொன்னா removed, ட்ரெஸ் ரிமூவ் பண்ணாங்க, அதான் ஸ்ட்ரிப்ட்னு போட்டிருக்காங்க. அடுத்தது brutally beaten overnight and even forced to clean their own blood with their clothes. இங்க பாருங்க, தேர்னா எத்தனை பேரு, ரெண்டு பேர். நம்ம இந்த பழைய பேட்ச் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வச்சாத்தி கேஸ் ஒன்று பார்த்தோம். வச்சாத்தியில ஒரு பிரச்சனை, இதே மாதிரி ஒரு கேஸ்டிசம் பிரச்சனை மாதிரி நடந்துச்சு. அது பார்த்தேன், ஞாபகம் இருக்கு அதுக்கு. அது இதை விட கொடூரமா இருக்கும், அப்படிதானே அது? சரி, எனக்கு ஞாபகம் இருக்கு, விடுங்க. பார்த்தோம்ல, அங்குஷ் பார்த்தோம்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி இவங்க பேட்ச் இருக்கணும் தான் ஞாபகம். ஆமா, அது இதை விட கொடூரமா இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது, ரொம்ப ஹிஸ்டரினால தெரியாது. சரி, விடுங்க. ஆஃப்டர் என்ன பண்றாங்க, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. என்னதுல, ஆன் ட்ரம்ப்னா என்ன அர்த்தம், டிஃபீட், அப்படிதானே? எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கான், ட்ரம்ப்னா அப்ப என்ன அர்த்தம்னா மேல அர்த்தம். நான் ஒருத்தனுக்கு மேல வந்துட்டேன்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு மேல வந்துட்டேன்னா தானே அவன் தோக்கடிச்சுன்னு அர்த்தம்டா, அதானே? சோ ஒருத்தனுக்கு மேல வந்துட்டேன்னா தான் எந்த வார்த்தை, ட்ரம்ப். சோ ட்ரம்ப் அப் சார்ஜஸ்னா இவனுங்களே சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறானுங்க. அவர் வெறும் லாக்டவுன் மட்டும் தான் வயலேட் பண்ணிருப்பாரு. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, 7-8 பிட்டு சேர்த்து எழுதிடுறாங்க. அதான் என்ன சொல்றாங்க, ட்ரம்ப் அப் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. கட்டா கதை எழுதிடுறாங்க. அக்யூசேஷன்ஸ் த இன்ஜர்ட் மேன் வேர், இது நிறைய பேர் மறந்துருப்பீங்க இது, சரிங்களா? இதுல வந்துட்டு 2 கலெக்டர்லாம் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, கலெக்டரு அப்புறம் வந்துட்டு இந்த மேஜிஸ்ட்ரேட்டு, நீங்க அவ்வளவு பேரும் வந்துட்டு மாத்தி தான் பேசுவாங்க. போலீஸ் கஸ்டடியில அவங்க இறக்கல, அதெல்லாம் மாத்தி தான் பேசுவாங்க. அது இந்த கதையில வருதான்னு பார்ப்போம். இன்ஜர்ட் மேன் என்ன பண்றாங்க, ராத்திரி கூட அடிச்சுட்டு ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் கவர்மெண்ட் டாக்டர். இங்க பாருங்க, தலைவரை பாருங்க, ஹூ obviously doubtfully என்ன இஷ்யூ பண்றான், இவங்க எதுக்கு ஃபிட்டு, ரிமாண்ட் பண்றதுக்கு ஃபிட். அடி நல்லா வாங்கிருக்காங்க, ரிமாண்ட் பண்றதுக்கு ஃபிட் கிடையாது இவங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, ஃபிட் ஃபார் ரிமாண்ட். எவ்வளவு ஒருத்தர் ட்வீட் போட்டுருந்தான், சூப்பரா இருந்துச்சு. நீங்க இதெல்லாம் நிப்பாட்டணும்னா நீங்க போலீஸ்காரனை மட்டும் நீங்க பனிஷ் பண்ண நிப்பாட்டாது. இந்த டாக்டரு, இந்த கூட இருந்து ஹெல்ப் பண்ற டாக்டரு, மத்தவன், அவன் அவ்வளவு பேருக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுங்க. அவ்வளவு பேருக்கு தூக்குல போட வேண்டாம், ஆனா அவ்வளவு பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. ஏன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை கவர் அப் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் வெளியே வந்த காரணம் சொல்றேன்ல. இங்க பாருங்க, டாக்டர் சப்போர்ட், அங்க கவர்மெண்ட்டும் சப்போர்ட் தான் பண்ணிருச்சு. வெளியே வந்த காரணம் ஒரே ஒரு அந்த போலீஸ் லேடி தான். அந்த ஒரு லேடினாலதான் தப்பிச்சு இவங்க மாட்டினாங்க. சோ ரிமாண்ட், ஃபிட் ஃபார் ரிமாண்ட் கொடுக்காங்க. யாரு கொடுக்கறது யாரு, அடுத்தது வந்துட்டு நம்ம தலைவர் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டு போவாங்க. அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், சரிங்களா? மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டு போறாங்க. அவரு என்ன பண்ணி
மிஷின் மாதிரி எதையுமே பார்க்கல, மிஷின் மாதிரி மெக்கானிக்கலி என்ன பண்றாரு, remanded them to judicial custody, ultimately leading to their deaths. சாவுக்கு லீட் பண்ணிட்டு போறது யாரு, இந்த மேஜிஸ்ட்ரேட் ஒண்ணு, இந்த டாக்டர். முதல்ல நீங்க இவ்வளவு போட்டு அடிச்சிட்டீங்க, ஆஸ்பத்திரியில சேருங்க, சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரிமாண்டுக்கு போங்கன்னு டாக்டர் சொல்லி இருந்திருக்கலாம், இல்ல யார் சொல்லி இருந்திருக்கலாம், மேஜிஸ்ட்ரேட் சொல்லி. ரெண்டு பேரும் கூட சேர்ந்து என்ன கொடுத்தாச்சு, ஃபிட் ஃபார் ரிமாண்ட் கொடுத்து ரிமாண்ட் பண்ண வச்சாச்சு. சரியா? அடுத்தது, that the policeman felt entitled was evident. வாசுக்கு சப்ஜெக்ட் யாருன்னா the total class subject. policeman என்ன எப்படி ஃபீல் பண்றா, entitled எடுத்தோம், அவனுக்கு இதுக்கு உரிமை இருக்குன்னு அவன் ஃபீல் பண்றான். இப்படி எல்லாம் நான் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு போலீஸ்கார ஃபீல் பண்றான். அது வெளிப்படையா தெரியுது. எப்ப தெரியுது, ஆக்சுவலா இந்த பிரச்சனை நடந்துருச்சு. பிரச்சனை நடந்த ஜட்ஜி, ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்துட்டு ஸ்டேஷனுக்கு போறாரு. ஸ்டேஷனுக்கு போகும்போது அது நடக்குது. அந்த ஸ்டேஷன்ல போயிட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்றாருன்னா, found the atmosphere at the station and intimidating. ஸ்டேஷன் அட்மாஸ்பியர் எப்படிதான் இருக்கா, ஹாஸ்டைலா இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கு, பயங்குடுத்துற மாதிரி இருக்கு. அப்போ இவனுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு நாங்க தகுதி தான், நாங்க என்டைட்டில்டு தான் அப்படிங்கிறது எப்ப வெளிப்படையா தெரியுது அப்படின்னா, மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாரு, போயிட்டு பார்த்துட்டு இவர் சொன்னாரு, ஸ்டேஷனே ஒரு மாதிரி தாங்க இருக்குன்னு தான் சொன்னாரு. 2020லயே இவர் பார்த்துட்டு போயிட்டு ஸ்டேஷனே சரியில்லைன்னு. ஏன்னா ஸ்டேஷன் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, ஹாஸ்டைலாவும் இன்டிமிடேட்டிங்கா வரும். சரி, ரெண்டு ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ்னா வந்து ஜட்ஜை தான் ஜஸ்டிஸ்பாங்க. இந்த PN பிரகாஷன் புகழேந்தி ஆஃப் த மதுரை பெஞ்ச் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட், இவங்க தான் என்ன பண்றாங்க, 2 நாளைக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன் ஷோ மட்டும்னா, யாரு கேஸ் கொடுக்கல, இவங்களே என்ன பண்ணாங்க, முன்னாடி வந்து தானாகவே முன் வந்து காக்னிசன்ஸ் தெரியும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்டர் நடந்தே தெரியும், சுவோமோட்டோ காக்னிசன்ஸ் அப்படின்னா எங்களுக்கு இந்த மேட்டர் தெரியும், நாங்க இதை என்ன பண்ண போறோம், லீகலா மூவ் பண்ண போறோம். யாரு கேஸ் எடுக்கா, ஜட்ஜஸ் இந்த கேஸ எடுக்காங்க. சரியா? இன் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி டைரக்ஷன், எக்ஸ்ட்ராடினரி டைரக்ஷன். இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, இவங்க கேஸ் எடுத்த உடனே இவங்க என்ன பண்றாங்க, என்ன கேக்குறாங்க, யார்கிட்ட கேக்குறாங்க, ஜஸ்டிசஸ் கேக்குறாங்க. யார்கிட்ட கேக்குறாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தனி டிபார்ட்மெண்ட், அவனுக்கும் போலீஸுக்கு சம்பந்தமே கிடையாது. அவன் என்ன பண்ணணுமா, ஸ்டேஷனை கண்ட்ரோல் எடுத்துக்கணும். எதுக்கு, எவிடன்ஸ் பாதுகாக்கிறதுக்கு யாரு போகணுமாங்க, ரெவன்யூ அபிஷியல்ஸ் போகணுமா. ஏன்னா இவனுக்கு என்ன பண்ணிடுவானுங்க, சோழியும் முடிச்சிருவாங்க எவிடன்ஸ். இப்படி யார் ஆர்டர் போடுறா, ஜட்ஜஸ் ஆர்டர் பண்ணி. இல்ல கண்டிப்பா லாங் எடிட்டோரியல் வந்திருக்கும், அது நல்ல அனாலிசிஸா இருந்திருக்கும், கதையா இருக்குது. டேர்னிங் பாயிண்ட் இந்த இருக்குல்ல, டேர்னிங் பாயிண்ட் எப்ப வருது, ஹெட் கான்ஸ்டபிள் இந்த அம்மா தான் ரேவதி என்ன பண்ணிருச்சு, சாட்சி சொல்லிடுச்சு. யாருக்கு அகெயின்ஸ்டா, கூட வேலை பார்க்கறவங்க அகெயின்ஸ்டாவே அது சாட்சி சொல்லிடுச்சு. the CBI established that blood samples recovered. எங்க இருந்து ரெக்கவர் பண்ணாங்க, ஸ்டேஷன்ல இருந்து ரெக்கவர் பண்ண blood sample matched the victims DNA, while all data records confirm the presence of both the victims and the accused. accused in the case accused அந்த 10 பேரு, அந்த 10 பேரு at the time of the crime sealing the case. கேஸ் உறுதிப்படுத்துறது என்னது அப்படின்னா, முதல்ல இங்க இந்த அம்மா சொல்லிடுச்சு. அடுத்து என்ன பண்றாங்க, DNA கூட மேட்ச் பண்றாங்க, கால் டேட்டா ரெக்கார்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. இவனுக்கு எங்க இருக்காங்க, அந்த இடத்துல தான் சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்துல இருந்திருக்காங்கன்னு கேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. முடிஞ்சிட்டாடா
பரவாயில்ல, வேகமா போயிட்டு. சரி, ட்ரையல் கோர்ட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, appears to have apply அப்ளை பண்ணி முடிச்சிருச்சு. பாருங்க, அப்ளை பண்ணி முடிச்சிருச்சு. எது அப்ளை பண்ணிருச்சு? 9 பேருக்கு ஈக்குவல் தண்டனை. டெத் சென்டென்ஸ் ஈக்குவல் தான், பட் ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு இந்த இது கொடுத்தாங்க. என்னது அது? இல்லைங்க, கேஷ் கொடுக்கணும்னு சொன்னாங்க, பெனால்டி கொடுத்தாங்க. அது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் மாறிச்சு. பட் எல்லாருக்குமே தூக்கு தண்டனைங்கிறது கன்ஃபார்ம். அது ஏதோ இரட்டை தூக்கு, இரட்டை ஆயுள்னா போட்டானுங்க. அப்ப எல்லாருக்குமே ஈக்குவலா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எதுல? இன் அசைனிங் கல்பபிலிட்டி. கல்பபிலிட்டின்னு என்னது? என்னதுடா? குற்ற பொறுப்புன்னு என்ன அர்த்தம்? நீ இந்த குற்றத்துக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிள். 9 பேர் இருக்கானா, 9 பேர் கண்டிப்பா ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் கிடையாது இல்ல. ஆனா 9 பேருக்கும் ஈக்குவலா பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கு இந்த கோர்ட். 9 பேர் ஈக்குவலா ரெஸ்பான்சிபிளா கண்டிப்பா இருந்திருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. சரியா? ஏன்னா சப் இன்ஸ்பெக்டர்ல இருந்து மேல இருந்து கீழே ஹெட் கான்ஸ்டபிள் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. எல்லாரும் ஈக்குவலா ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஆனா ஈக்குவலா என்ன கொடுத்திருக்காங்க? பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது என்ன சொல்ற? இது நிக்காது, இது நிக்காது. இது என்ன நிக்காது? கிரிட்டிசிசமா நிக்காது. எங்க? ஹைகோர்ட். அவங்க 9 பேர் வெளியே போற வீடியோ பாத்தீங்களா? பாத்தீங்களா? அவங்க போனா நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் சாவ போறோன்ற மாதிரி இருந்தாங்க. இருக்க மாட்டாங்க. ஏன்? ஏன்னா அடுத்தது இருக்கு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருக்கு, அப்பீல் போகலாம். இப்ப இதெல்லாம் படிக்கும்ல, இது இவ்வளவு பார்க்கவும்ல, இது எல்லாமே கம்ப்ளீட்டா தலையில மாறலாம். எங்க போயிட்டாங்கன்னா அப்பீல் போயிட்டாங்க. அதான் என்ன சொல்றாங்க, ஹையர் கோர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா இது என்ன பண்ணாது? நிக்காது. ஸ்க்ரூட்டினி கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா இது தாண்டாது. எதுல பார்த்த மாதிரி? ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ்ல இப்படிதான் நடந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சு? தூக்கி நிறுத்துச்சு. எதை? டெத் சென்டென்ஸ். எத்தனை பேரு? 26 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு? 4 பேருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப தடா கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து டெரரிசம் ஸ்டாப் பண்றதுக்கு ஸ்பெஷலா இருக்கக்கூடிய கோர்ட். இந்த கோர்ட்ல 26 பேருக்கு தூக்கு தண்டனை போடுறாங்க ராஜீவ் காந்தி கொலை வழக்குல. ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது எத்தனை பேருக்கு தான் போகுது? 4 பேர் தான் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? டேய், நீ அவ்வளவு பேருக்கு ஈக்குவலா கொடுத்துட்ட, இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாம் போனா என்ன ஆகாது? நிக்காது. இதே மாதிரிதான் எங்க நடந்துச்சு? ராஜீவ் காந்தி இதுல நடந்துச்சு. கண்டிப்பா நிக்காது. 100% வந்துட்டு எல்லாருக்கும் தூக்கு தண்டனை வந்துட்டு நிக்கிறது வந்துட்டு ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் மாதிரிதான் இருக்கு. ஆனாலும் nonetheless, ஆனாலும் த கன்விக்ஷன்ஸ் என்ன பண்ணும்? உணர்ச்சி கொடுக்கும். யாருக்கு? போலீஸ் போர்ஸுக்கு இந்த உணர்வை கொடுக்கும். எந்த உணர்வை கொடுக்கும்? நீ எல்லாம் மீற அப்படின்னா அது என்ன ஆகாது? பனிஷ்மெண்ட் இல்லாம போகாது. நீ எல்லாம் மீறது பனிஷ்மெண்ட் இல்லாம போகாது அப்படிங்கிற ஒரு உணர்ச்சிய யாருக்கு கொடுக்கும்? போலீஸ் போர்ஸ் கொடுக்கும். சரியா? சரி, அட்டெண்டன்ஸ் கொடுங்க. இப்ப பேசிக்கா என்ன சொல்ல வராங்க? இது டக்குன்னு முடிஞ்சுட்டா? இன்ட்ரெஸ்டா இருக்கிற கதை வேகமா ஓடிடு எப்பயும். ஆமா, கொஸ்டின் பார்க்கணும். ஓகே, கார்ல இருக்கா? பெருசா அனாலிசிஸ் அவர் பண்ணல, கதையை தான் சொன்னாரு. கதையை ஒரு சம்மரி படி சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, டெத் பெனல்டி யாருக்கு அகெயின்ஸ்டா போகுது? ரீஹாபிலிட்டேட்டிவ் ஜஸ்டிஸ்க்கு அகெயின்ஸ்டா போகுது. ஆனாலும் ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு சொல்லுது? ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லுது. வாட் டென்ஷன்? இது எந்த டென்ஷன் அறிவியல்? டென்ஷன்னா டிஃபரன்ஸ். ரெண்டு பேருக்கு நடுவுல கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா டென்ஷன் வரும். சோ டென்ஷன் டிஃபரன்ஸ். கொஸ்டின் பார்க்க 1/2 மணி நேரம் ஆயிருமே.
கொஸ்டின் மட்டும் காமிங்க, டக்குன்னு எழுதுங்க. 30 செகண்ட் நோட் எடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சரை போடுங்க ஏபிசிடில. டிட்டரன்ஸ்னா வேண்டாம், டிட்டரன்ஸ் வேண்டாம், ஈஸியாக டெத் பெனால்டி. ரைட், முடிஞ்சு. நெக்ஸ்ட் அடுத்தது. ஏய் 5 நிமிஷம் வாசிட்டீங்க, அவ்வளவுதான். டக்குன்னு 30 செகண்ட் தான் இருக்கு, தெளிவா வாசிச்சு போடுங்க. என்ன சிஸ்டமே ஃபெயில் ஆகுதுங்க, சிஸ்டமே ஃபெயில் ஆகுது. சரியா? நல்லவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்ல அப்பாவிகளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற சிஸ்டமே ஃபெயில் ஆகுது. அந்த அப்பாவிகளை கொள்ளுது. அதான் சிஸ்டமிக் ஃபெயிலியருங்க. அடுத்தது ராஜீவ் காந்தி கொலை வழக்கு பேரலல் சொல்லுது. அப்பீலுக்கு போனாங்கன்னா இது வந்து தாங்காதுங்காங்க. இது என்ன சொல்லுது? சாத்தான் கொலை கன்விக்ஷன் பத்தி இது என்ன சொல்லுது? ஈஸியா இருக்குடா, கொஞ்சம் சென்டென்ஸ் தான் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு, மற்றபடி ஈஸியா தான் இருக்கு. தப்பான பரவாயில்ல, தைரியமா போடுங்க. சென்டென்ஸ் வாசிக்க தான் கஷ்டமா இருக்கும், மற்றபடி கதை ஈஸி, ஆன்சர் எடுக்கிறது ஈஸி. எல்லாத்தையும் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா லைட்டா அழகா ஆன்சர் எடுத்துருவீங்க. 4வது இதான் டேர்னிங் பாயிண்ட்ங்காங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னு முடிஞ்சா? என்ன தோணுதோ போடுங்க, ஒண்ணு பிரச்சனை. ஜூம் பண்ணணுமா? முடிச்சு விடுங்க.